வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வேர்ல்டு. இன்னையிலேருந்து நம்ம ஒரு நாள் ஒரு விஷயத்தை படிக்கலாம். எப்படி கிராமரோட டென்ஷன் இல்லாமல் ஈஸியாக ஹிந்தியை பேச கற்றுக்கலாம். எழுதவோ படிக்கிறதோ அப்புறமேல பார்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பேச கற்றுக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோலேருந்து ஆரம்பிக்கலாம். இது என்னோட புது வீடியோட ஃபஸ்ட்டு வீடியோ. இது ஒரு நாள் ஒரு விஷயத்தை நம்ம ஈஸியாக கம்மியாக அந்த ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நம்ம கம்மியாக ஒன்றுன்னா ஒரு விஷயம் எந்த டென்ஷனும் இல்லாமல் படிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், இங்கே நான் சென்டென்ஸ் 3 கொடுத்துருக்குறேன். மே சீதா ஹூ, அதாவது ஐ எம் சீதா, நான் சீதா ஆகிறேன், அந்த மாதிரி மீனிங் வருவது. மே ராம் ஹூ, இப்போ ஒரு பையனாக இருந்தால் என்ன சொல்லுவாள், மே ராம் ஹூ. இப்போ நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், மே கிரஹிணி ஹூ. ஒரு டாக்டர் என்ன சொல்லுவாங்க, மே டாக்டர் ஹூ, மே டீச்சர் ஹூ, மே லாயர் ஹூ, மே டான்சர் ஹூ, மே ரைட்டர் ஹூ. அப்படி ஒன்றா சொல்லிகிட்டே இப்படி நம்மளை பற்றி நம்ம சொல்லும்போது நம்ம இப்படி சொல்லுவோம். அப்படிங்கிறது சாதாரணமாக எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மே போடும்போது கடைசியில் ஹூம் தான் வரணும். மே சப்ஜெக்டாக இருக்கும்போது ஹூம் தான் போடணும். அதை மட்டும் நம்ம மறக்கவே கூடாது. तुम्हारा नाम क्या है, आपका नाम क्या है, मैं सीता हूँ, आप कौन है, मैं डैश हूँ, मैं डैश हूँ. மே இருக்கும்போது ஹூம், மே இருக்கும்போது ஹூம். இது நீங்கள் இந்த மாதிரியே ஒரு புக் எடுத்துகிட்டு ஒரு 10 சென்டென்ஸ் எழுதிக்கோங்க. மே இருந்தால் கடைசியில் ஹூம் தான் யூஸ் பண்ணணும். மே சப்ஜெக்டாக வரும்போது, மே பொருளாக வரும்போது நம்ம கடைசியாக ஹூம் தான் போடுவோம். அப்படிங்கிற ஒரு சிம்பிளான விஷயத்தை நம்ம மறக்கவே கூடாது. இனி கொஞ்சம் சென்டென்ஸ் பார்க்கலாமா. மே லாயர் ஹூ, மே டாக்டர் ஹூ, மே டீச்சர் ஹூ, மே கிரஹிணி ஹூ, அந்த மாதிரி. அல்ல மே தமிழரசி ஹூ, மே நிதிஷ் ஹூ. அப்போது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் தெரிஞ்சது இல்லையா உங்களுக்கு? அப்போது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ இனி ஒரு நான் 3-4 சென்டென்ஸ் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். மே ஜா ரஹா ஹூ, மே ஜா ரஹி ஹூ, சீதா ஜா ரஹி ஹே, ராம் ஜா ரஹா ஹே. அதாவது மே போடும்போது ஹூ தான் போடணும் இல்லையா? அது ஜா ரஹா ஹே யாருக்காக போடுவோம், எந்த ஜெண்டருக்காக போடுவோம்? ஆம்பளையாக இருந்தால் மட்டும்தான், பசங்களுக்கு மட்டும்தான் போடுவோம். அது ஒரு பொண்ணாக இருந்தால் மே ஜா ரஹி ஹூ, மே ஜா ரஹி ஹூ, மே போட்டால் ஹூ வரும். அதோட நடுவில் எந்த செயல் போடுவோமோ அது ஒரு பொண்ணாக இருந்தால் ரஹி, பையனாக இருந்தால் ரஹா. சீதா ஜா ரஹி, ராம் ஜா ரஹா. சீதா ஜா ரஹி ஹே, ராம் ஜா ரஹா ஹே. அப்படின்னு நம்ம மறக்காமல் அதை ஞாபகம் வச்சுக்கணும். எந்த மேக்கும் ஹூம்க்கும் நடுவில் எந்த கிரியை போட்டாலும் அந்த வர்ப், அந்த செயல் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசமாக இருக்கும். பொண்ணாக இருந்தால் ரஹி, பையனாக இருந்தால் ரஹா. ஜா ரஹா ஹே, ஜா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், அது நான் போகிறது. அப்போ கா அப்படின்னா பாடுறது, பேட் உட்கார்றது. அப்புறம் அந்த மாதிரி எந்த செயல் போட்டாலும் அது ஜெண்டர், அது ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் மாறி தான் வரும். எப்படி? பொண்ணாக இருந்தால் ரஹி, பையனாக இருந்தால் ரஹா. ராம் ஜா ரஹா ஹே, ராம் கா ரஹா ஹே, ராம் खा रहा है, राम नाच रहा है. அதே சீதா नाच रही है, சீதா खाना खा रही है. அப்படின்னா அப்படி செய்கிறாவா, பண்ணிகிட்டு இருக்கிறா அப்படிங்கிறது ஒரு ஃபுல் ஒரு சென்டென்ஸ் அது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், ராம் ஜா ரஹா ஹே, இதுக்கு எல்லாமே முன்னாடி ஒரு வரை எழுத்து ஃபுல் ஸ்டாப் கொடுக்கணும். இதில் மிஸ் ஆகிருக்குது. ராம் ஜா ரஹா ஹே எதுக்கு சொன்னோம், அவன் பையனாக இருந்ததுனால ஜா ரஹா, கா ரஹா. அப்படி புரிஞ்சது இல்லையா உங்களுக்கு? நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.